ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமாக தூதுவளையில் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், கசக்கலாம் செய்யாது. தூதுவளை இருமல், நெஞ்சு சளி, தலை பாரமாக இருக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லது. தூதுவளையில் நிறைய இலையிலலாம் முள் இருக்கும், அது எல்லாத்தையும் சிசரில் இப்படி எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பூடு, மிளகு, சீரகம், பட்டை மிளகா, உளுந்து, புளி இதெல்லாம் தான் தேவை. ஒரு கை அளவு தூதுவளைக்கு 10லேருந்து ஒரு 15 சின்ன பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, நல்லெண்ணெய் சூடாகவும் பட்டை மிளகா, நான் ஒரு பட்டை மிளகா தான் போடுறேன். ஆனால் அரை தான் ஆக்சுவலாக நான் அரைக்கிறதுக்கு எடுப்பேன். அவ்வளோதான், அந்த உரப்பு வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த பூடை ஆட் பண்ணி வதக்கிக்கங்க. அதாவது நான் இப்போ வதக்கிறதுக்கு 1 போடுறேன், ஆனால் நான் அரைக்கும் போது அதை பிச்சு பாதி தான் நான் போடுவேன். உரப்பு வந்து அதுவே கரெக்டாக இருந்த மாதிரி இருக்குது. சீரகம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி வதக்கிக்கங்க. சீரகம் எல்லாம் கொஞ்சம் வதங்கவும் அடுத்தது மிளகு போடலாம். நான் ஒரு 11 மிளகு போடுறேன். மிளகு போட்டுட்டு அடுத்து உளுந்து போடணும். உளுந்தம் பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த உளுந்தோட நிறம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொதுவாக நீங்கள் துவையலுக்கு என்னென்ன போடுவீங்களோ அதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக மிளகு சீரகம் நம்ம போடுறோம். நம்ம நார்மல் துவையலுக்கு அது போட மாட்டோம். அதுக்கு இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு துண்டளவு புளி ஆட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். உளுந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும், புளி ஆட் பண்ணுங்கள். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம சிசரை வச்சு நம்ம முள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தூதுவளை, அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி வதங்கவும் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்தளவுக்கு வதங்கணும், தனியாக எடுத்து வச்சுருங்க. அது ஆறட்டும். இப்போ மிக்சியில் அந்த பாதி பட்டை மிளகா எடுத்து வச்சது, புளியை தவிர்த்து மீது எல்லாத்தையும் போட்டணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளியை போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தூதுவளை வதக்கின தூதுவளையும் ஆட் பண்ணி இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அவ்வளோதான். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தூதுவளை வதக்கின தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கசக்கும் அப்படிலாம் இல்லை. டேஸ்ட் வந்து நார்மல் துவையல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரியான டேஸ்ட்டுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மம்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.